ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, என்னென்ன செய்தால் நல்ல நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இருந்தீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மற்றவங்களை எந்த விதத்திலும் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. மேலும் உங்களது சொந்த உழைப்பு மூலமாக நீங்கள் முன்னேற கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாமாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2023 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும். மாலை நேரத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் சிவ வழிபாடுகள் பூஜை ஸ்பெஷலாக நடைபெறுங்க. அதில் நீங்கள் கலந்துக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் சிறப்பு அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசிதிபதி புதன் பகவான் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார். 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்கள் மனசுல துணிவு, தன்னம்பிக்கை, தைரியம் ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. எல்லாவித காரியங்களிலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் பிரதிபலிப்பதன் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் சிக்கலான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் அப்செட் ஆகக்கூடாதுங்க. சாப்பாட்டில் எப்படி உப்பு தேவையோ அந்த மாதிரி வாழ்க்கையிலும் சில சிக்கல்கள் தேவைங்க நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியின் மதிப்பு அதன் மூலமாக தான் உங்களுக்கு புரியும். எனவே சிக்கல்களை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்றைய தினம் எப்பாடுபட்டாவது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப கொள்கை பிடிப்போடு ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை நீங்கள் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதுதான் கரெக்ட், நாம சொல்றது நாம செய்யற விஷயங்கள் தான் எப்பயுமே ரைட்டா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க ஒரு அடமெண்டா இருக்காம மற்றவங்களுடைய ஆலோசனைகளுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. சில நேரம் உங்களுக்கு வலுவான நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சின்ன ஆலோசனைகள் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதால் கண்டிப்பாக மற்றவங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க. சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்துல நீங்க இன்னும் சிறப்பானதா மகிழ்ச்சியா மாறணும் அப்படின்னா சில நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்துக்கிறதுல கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம். அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏதாவது இன்விடேஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்க கலந்துக்கங்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல நீங்க பணம் சம்பந்தப்பட்ட நிதி ரீதியாக வலுவாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருந்தே சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எனவே அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க போயிட்டு நீங்க இன்றைய தினம் உங்க உடம்பையும் மனதை புத்துணர்வு ஊட்டக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களுடைய சீனியர்களை அலுவலக பணியில் ரொம்ப சாதாரணமாக கருதி நீங்க ஏளனமாக நடந்து கொள்ள வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உண்மையான காதல் என்ன அப்படின்றத நீங்க உணரக்கூடிய ஒரு அற்புதமான காதல் தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பெறும். இல்வாழ்க்கையில திருமணம் மாணவர்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணை மீது அதிகமான காதல் பெருகக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த அன்புக்கினியவரை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உண்மையான காதல் உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்பதால் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தமான காதல் வாழ்க்கை அல்லது இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கொடுக்க முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா
புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்க மொபைல் தேடி வந்துட்டு இருந்தா தான் நீங்க தினசரி நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கவும் ஏதுவாக நல்ல ஒரு உற்சாகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கீஸ் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மனசு உறுத்திட்டு இருந்த சில சங்கடமான விஷயங்களுக்கு இன்றைய தினம் தெளிவான நல்ல முடிவு கிடைக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வியாபாரம் சூப்பரா இருக்குங்க. மந்தமான சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் வியாபாரத்துல பெரிய விதமான எந்த விதமான டிராபேக்கும் உங்களுக்கு கிடையாது நண்பர்களே. இன்றைய தினம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளவுதான். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் புதிய விஐபிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குது. மிகப்பெரிய விஐபிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா மன அமைதி உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க அந்த அமைதி மூலமாக மகிழ்ச்சியில் பெருக முடியும். எனவே மனதை அமைதியாக வச்சிருக்க நீங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். அதற்கான நல்ல சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு இருக்குங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இன்று உங்களுக்கு இருக்கிறதுனால அலுவலகத்திலும் இன்று மகிழ்ச்சியான ஒரு நல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை காத்திருக்குங்க. மேலும் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்று உங்களுக்கு இருக்கு. எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்று இருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்க நண்பர்கள் கன்னி ராசியில இல்லாம கூட இருக்கலாம். மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அனைத்து விதமான ராசி பலன்களையும் அனைவருமே பார்த்துக்க முடியும். நீங்க கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் நண்பர்களே. உங்க பொண்ணான கருத்துக்களை ரொம்ப எங்களுக்கு அவசியங்கிறதுனால நீங்க தாராளமாக கருத்துக்களை தெரிவிக்க தயங்க வேண்டாம். தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஸோ உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமையுதுங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.